Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நம்ம சென்னா குனி கிரேவி ரொம்ப டேஸ்டா ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி நம்ம இட்லி, தோசை, ரைஸோடலாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் ஹீட் ஆன உடனே தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் கடுகு, கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்குங்க. இந்த அளவுக்கு வதங்கின உடனே நான் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. தக்காளி பழம் வதங்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்குங்க. இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. இப்போ நம்ம சீவி வச்சிருக்க முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் முள்ளங்கி எடுத்திருக்கேன். அது தோல் சீவிட்டு இது மாதிரி நம்ம பீட்ரூட் சீவல்ல சீவி இருக்கேன். ஸோ இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க சென்னா குனியை ஆட் பண்ணிக்கலாம். சென்னா குனினா ட்ரை பேபி பிரான் தான். ஸோ இது நல்லா கிளீன் பண்ணணும். இதில் சின்ன சின்ன மண்லாம் நிறைய இருக்கும். ஸோ இது 10 இருந்து 15 நிமிஷம் சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சு இதை நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ நல்லா வதங்கின உடனே கிரேவிக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு மசாலா மிக்ஸ் ஆன உடனே கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே சீக்கிரமா குக் ஆயிடும். ஏன்னா முள்ளங்கிலாம் நம்ம வதக்கும் போதே பாதி வெந்துட்டு இருக்கும். இது ஒரு 8 இருந்து 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். பாருங்க, 8 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், கம கமனு சென்னா குனி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சவுத் இந்தியன் கலினரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் இந்தியன் கலினரி யூடியூப் சேனல்.